வணக்கம். டாக்டர் ஆனந்தி பிரபா வேல்மணி. இன்னைக்கு நம்ம பித்தப்பையில கல் இருக்கிறத பத்தி பார்க்க போறோம். பித்தப்பையில கல் எதனால வருது அப்படின்னா, ரொம்ப ஃபேட் ஐட்டமா சாப்பிடுறவங்களுக்கு அல்லது டயம் தவறி சாப்பிடுறவங்களுக்கு, சிலர்லாம் இருக்காங்க புரோட்டீன் இன்டேக்கா மட்டும் எடுக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகள், தேவையற்ற நேரத்தில் உணவுகள், ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, பிரிசர்வேட்டிவ் ஃபுட்டு, அது மட்டும் இல்ல முக்கியமான இன்னொன்னு இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆறது, தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆறது, டென்ஷன் ஆகுறது, கவலைப்படுறது, இதனாலையும் பித்தப்பையில கல் ஏற்படும். இப்ப இந்த பித்தப்பையில கல் இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வயிற்றை சுத்தி நிறைய கொழுப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, அப்புறம் பாத்தீங்க வலது புறத்துல சின்ன பெயின் கூட இருக்கலாம், இல்ல சிலருக்கு பெயின் இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி வலிகளும் சதை போட்டு கேஸ் அங்கங்க, இப்ப பித்தப்பைக்கும் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. கேஸ் அங்கங்க உருவாகிறது, வயிற்று பகுதியில கேஸ் அளவுக்கு அதிகமா இருக்கிறது, அந்த அதே கேஸ் முதுகு கழுத்து பகுதி அப்படி அங்கங்க ஓடுற மாதிரியான அமைப்பு, இது எல்லாமே பித்தப்பையில கல் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும். அப்போ இந்த பித்தப்பைக்கு கல்ல எப்படி ரிமூவ் பண்றது, அகற்றுறது, எப்படி கரைத்து வெளியே அனுப்புவது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு எப்படி அதை கரைக்கணும் அப்படின்னா, தினமும் காலையில ஒரு 48 நாளுக்கு ஒரு துண்டு இஞ்சும் கருவேப்பிலையும் போட்டு சாறு, அத தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு 48 நாள் குடிச்சிட்டு வாங்க. அந்த கருவேப்பிலையில உள்ள வேதிப்பொருளும் இஞ்சியில உள்ள வேதிப்பொருளும் காரத்தன்மையும் சேர்ந்து உங்களுடைய பித்தப்பையில உள்ள கல்லு, அதாவது கல்லு மீன்ஸ் இங்க கொழுப்பு, கட்டியான கொழுப்பு, இதை கரைத்து மோஷன் வழியா வெளியே அனுப்பிடும். ஜீரண மண்டலத்தையும் சீர் செய்து அந்த பித்தப்பை கல்லால் ஏற்பட்ட கொழுப்புகளையும் கரைத்து வாயுவையும் வெளியேற்றிடும். அதனால பித்தப்பைங்கிற ஒரு விஷயமே குணமாயி நார்மலா கியூர் ஆயிரும். இந்த ஹோம் ரெமெடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பித்தப்பை சார்ந்த அனைத்து விதமான வியாதிகளும் முற்றிலும் குணமாகும்.